Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா Redmi Note 8 Pro ஓட unboxing plus ஒரு 6 months review. இது வந்துட்டு ஃபுல்லா unboxing கிடையாது. எடுத்து யூஸ்லாம் பண்ணியாச்சு. பட் உங்களுக்காண்டி சரி ஒரு unboxing மாதிரி இருக்கட்டுமே. நம்ம சேனல்ல unboxing தான பண்றோம். அதனால unboxing சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு 6 months review ஓட பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இது திறந்துடலாம். இது வந்து என்ன வேரியண்ட்னா ஸோ இங்கே கிளியராக போட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 6GB ரேமு 128GB ரோம் போட்டிருக்கு. ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் கிடையாது, மீடியாடெக் ப்ராசஸர் என்ன போட்டிருக்கு, கேம் டர்போ 2.0. எம்ஐ ஃபோன்லலாம் ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், டைப் சி கனெக்டர். ஓகேவா? அப்புறம் என்ன போட்டிருக்குன்னா டெடிக்கேட்டட் ஸ்லாட் ஃபார் மெமரி கார்டு இருக்குது. ஸோ இதில் அலெக்ஸா பில்டின்னு கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா வந்து பில்டினாக இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் யூஸ்லாம் இல்லை, உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதனால் நீங்கள் அதிலே டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மீடியாடெக் G90T ப்ராசஸர். ஸோ கேமிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னவோ அப்படி தெரில, கரெக்டாக தான் இருக்குது எப்பவும் போல். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி எடுத்தாச்சு, பரவாயில்ல. நம்ம ஒரு அன்பாக்சிங் ஃபீல் கொண்டு வர்றதுக்காண்டி எப்பயும் போல் தான் இருக்குது. இந்த கவர் ஆல்ரெடி எடுத்து இப்போ நான் வேறு கவர் மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ இது ஸ்க்ரீன் கார்டு, ஐஎம்இ நம்பர்லாம் இருக்குது. இந்த நான் சொன்னது டெடிக்கேட்டட் ஸ்லாட் ஃபார் எஸ்டி கார்டு. ஓகே. ஸோ இது சார்ஜர். இது வந்துட்டு 18 வாட்ஸ் சார்ஜர் வரும் இதுக்கு, டைப் சி கேபிளோட. ஸோ ஃபோன் ஆன் பண்ணிடலாம். இந்த ஃபோனில் வந்துட்டு குவாட் கேம் செட்டப். இது வந்து அல்ட்ரா வைடுக்கு, இது வந்து வைட் ஆங்கிள், இது வந்து மேக்ரோ லென்ஸ், இது ஃப்ளாஷு, இது வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட். ஓகேவா? ஸோ பவர் பட்டன், வால்யூம் பட்டன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்மு, செகண்ட் சிம் ஸ்லாட்டு. ஸோ டைப் சி ஸ்பீக்கரு, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ இது அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு. இது நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். என்னோடய ஒப்பீனியன்லேருந்து சொல்கிறேன். இப்போது அவ்வளோவெல்லாம் ஸ்லோவாக எதுவும் தெரில. நான் 6 months யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே தான் இருக்குது. பேட்ரியும் அப்படியே தான் இருக்குது. நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுக்கும் எப்படி இருந்திருக்கும் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆன் ஆகிட்டுருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. ஓகேவா? இது வந்து OnePlus, ஆப்பிள் மாதிரி அவ்வளோ ஒன்றும் ஸ்பீட் இல்லை. ஆனால் கொடுத்த காசுக்கு வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் ரெட்மி ஃபோன்ஸ் எப்பயுமே வந்துட்டு பெஸ்ட்டு. எதுக்குன்னா பேட்ரிக்கும் ஸ்டோரேஜுக்கும் மட்டும்தான். உள்ள ப்ராசஸர் எல்லாமே சூப்பராக இருக்கும். மற்றபடி இப்போ இந்தியாவில் வந்துட்டு பட்ஜெட் ஃபோன்னால் இது ஒரு நல்ல ஃபோன். ஓகே. இது வேறு நல்ல ஹிட் ஆச்சு இந்த ஃபோனு. ரேட் வேறு மந்த்லி 500 கூட்டிகிட்டே இருக்கான், நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எது முக்கியம்னா உள்ள ஸ்டார்ட் அப் பார்த்தீங்களா, ஜஸ்ட் செகண்ட்லாம் வருது, மெசேஜ்லாம் வருது. கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஃபஸ்ட்டு வாங்கினப்போ வந்துட்டு எல்லாமே ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ நோ ஆப்ஸ், எதுவுமே ஆப்ஸ்லாம் இருக்காதா. ஸோ இப்போ நம்ம ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னே ரீஸ்டார்ட் ஆக கொஞ்சம் லைட்டாக டைம் ஆகுது. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ நம்ம ரீஸ்டார்ட் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா அதுதான் வந்துட்டு எல்லா ஃபோனும் கொஞ்ச நாள் ஆனால் ஸ்லோ ஆகிடும். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் டெஸ்ட் பண்ணிடுவோம். முக்கியமாக ரீஸ்டார்ட் ஸ்லோ ஆகிறதுனால தான் எல்லாருமே ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஃபோனில் ரீஸ்டார்ட்டுமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடக்குது, மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணுறதில்ல. நீங்கள் வேணால் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி வந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, Redmi 6, 7 இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே. வேல்யூ ஃபார் மணி தான். நான் இது வந்து 15,000க்கு வாங்கினேன். ஓகே. ஸோ நம்ம நெட்டு டர்ன் ஆன் பண்ணிட்டு நம்ம கேம்ஸ் எதுனா இருக்கான்னு பார்ப்போம். கேம்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாம் இப்போ பப்ஜி தானே ட்ரெண்டிங். ஸோ பப்ஜிக்கு போவோம். இல்லை கேம் டர்போ
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. கேமெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வருது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இங்கே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த ஃபோனில். நான் குவாலிட்டி அதிகமாக வச்சும் பார்த்துட்டேன். கொஞ்சம் டிஸ்பிளே தான் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி வந்துட்டு இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் குவாலிட்டி ஹை வச்சாலும் சரி, ஃப்ரேம் ரேட் ஹை வச்சாலும் சரி, கேம் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் டிஸ்பிளே தான் கொஞ்சம் இப்போ நீங்கள் டிஸ்பிளே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஃபோனில் வந்துட்டு எல்சிடி டிஸ்பிளே தான். ஆக்சுவலாக இது அவ்வளோலாம் நல்லா இருக்காது, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இப்போது நீங்கள் டிஸ்பிளே வாங்கினா இப்போ Note 9 Pro வந்துட்டு டிசைனும் சூப்பராக இருக்குது, கேமரா நல்லா, டிஸ்பிளே ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் Note 9 Pro வாங்கலாம், Note 9 Pro Max கூட வாங்கலாம். இதை விட வந்துட்டு Redmi 8 அதில் கூட டிஸ்பிளே நல்லாயிருக்கு. இதில் வந்துட்டு மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு டிஸ்பிளே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக்கிட்டாங்க. அதனால் வந்துட்டு இது வந்து டிஸ்பிளே அவ்வளோ நல்லா இருக்காது. ஓகே, ஸோ மற்றபடி வேறு இந்த ஃபோனில் சொல்லணுன்னா டிசைனை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கிளாஸ் பேக் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு Gorilla Glass இருக்குது. Gorilla Glass 5ன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. Gorilla Glass 5 ஃப்ரண்ட்டு, பின்னாடியும் கிளாஸ் பேக் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் இது ஃபோனு. ஓகே, ஸோ இது IR பிளாஸ்டர் இருக்குது, மைக்ரோஃபோன். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஃபோனை பற்றி. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான், ப்ரிட்டி மச் இட். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் ரிவ்யூஸ், பிசி பில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா புது நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நான் புதுசாக அன்பாக்சிங் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ஏன்னா இந்த குவாரண்டைனில் எனக்கு சும்மா இருந்து போர் அடிச்சு போச்சு. ஓகே, அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.